இந்த வீடியோல இருக்கிற மாதிரி உங்களுக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு டயக்னோசிஸ் பண்ணி சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வீட்ல இருந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்றது நான் சொல்லி தரேன், வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த சிட்டிங் பொசிஷன் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்பிளிக்கல் ஹெர்னியாவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து முற்றிலும் தவறான கருத்து. ஏன்னா அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்றது வர்றதுக்கான மெயின் ரீசனே வந்து இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் ரைஸ் ஆகுறதுனால வர்றது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்டாமினல் மசில் கோர் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாரு. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஏற்கனவே இருக்க ஹெர்னியா வந்து காம்ப்ளிகேட் ஆகிடும். அப்போ என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே வந்து போகிற ஹெர்னியா ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும், அதுக்கு பேர் இர்ரெடியூசிபிலிட்டி. ரெண்டாவது, குடல் இருந்துச்சுன்னா குடல் அடைப்பு வரும். மூணாவது, குடலுக்கு போகிற இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். ஸோ இந்த 3 காம்ப்ளிகேஷனும் லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன். ஸோ அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணவே முடியாது. எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா காம்ப்ளிகேஷனில் தான் கொண்டு போய் விடும். அப்போது இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர்லியராக சர்ஜரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். இந்த எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணும்போது நார்மலாக எலெக்டிவாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெஷ் வைப்போம். இப்போது எமர்ஜென்சியாக பண்ணும்போது அந்த மெஷ்ஷு வைக்க முடியாது. அப்போ மெஷ்ஷு வைக்கலன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஹோல் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். மெஷ்ஷு வைக்கலைன்னா கண்டிப்பாக 100% ரெக்கரன்ஸ் ரேட்டு கண்டிப்பாக திரும்பி வரும். ஸோ அதனால் அம்பிளிக்கல் ஹெர்னியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரி தான். எக்ஸசைஸ் சொல்லிவிட்டு யாராவது ஃபால்ஸ் கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை பிலீவ் பண்ணாதீங்க.